ஹாய்ங்க. இப்போ மேக்ஸில் எப்படி 25க்கு 25 வாங்குறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். நான் சொல்கிற விஷயங்கள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாகவே 25க்கு 25 வந்துட்டு மேக்ஸில் வந்துட்டு எடுக்கலாம். முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் 6th-லேருந்து 10th வரலும் இருக்கக்கூடிய புக்கு இருக்குல்ல, மேக்ஸ் புக்கை வந்துட்டு புக்கு வச்சுருந்தாலும் சரி, பிடிஎஃப் வச்சுருந்தாலும் சரி, இதை வந்துட்டு கண்டிப்பாக வச்சுக்கோங்க. தேர்டு என்ன அப்படின்னா, எந்த டாபிக் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரேஷியோ இருக்குன்னா, ரேஷியோ வந்துட்டு 6th-லேருந்து 10th வரையிலும் என்னென்ன புக்கில் கவர் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். இதுக்கப்புறம் முடிஞ்ச வரையிலுமே வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1 வீக்காவது நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி போட்டு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 6th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேசிக்லேருந்து போனால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால ஃபஸ்ட்டு 6th, அதுக்கப்புறம் 7th, 8th, 9th இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்துட்டு தெளிவாகவும் உங்களால் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் ஸ்கொயர், கியூபோட வேல்யூலாம் வந்துட்டு மேக்ஸிமம் 50 வரையிலும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. இது கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு யூஸ் ஆகும். அதே மாதிரி நம்ம எல்லா சம்முக்குமே வந்துட்டு ஷார்ட்கட் வந்துட்டு அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துட்டு தெளிவாக வருமாங்கிறது தெரியாது. ஏன்னா சில இதுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், நிறைய இதுக்கு ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி போடுறதுங்கிறத வந்துட்டு மேக்ஸிமம் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லியுமே வந்துட்டு ஒரு மணி நேரமாவது வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு போட்டு பாருங்கள். நார்மலாக இருக்கக்கூடிய அடிஷன் சப்ராக்ஷனே வந்துட்டு நம்ம அங்கே போய் பதட்டத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தப்பாக போடுவோம். அதனால் பொறுமையாக எப்படி வந்துட்டு போடுறதுங்கிறத பாருங்கள். அதோட எவ்வளோ ஸ்பீடாக நீங்கள் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறீங்கிறது தான் அங்கே முக்கியம். அதே மாதிரி எந்த டாபிக் ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்துட்டு உங்களுக்கு தெரியலைன்னா நான் டெலகிராமில் அதை ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக்ஸுமே வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு ஒரு பிடிஎஃபாக வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எனக்கு வந்துட்டு யாராவது சொல்லி கொடுத்தா தான் என்னால் பார்க்க முடியும், எனக்கு அப்போ தான் புரியும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு சுரேஷில் வந்துட்டு சுதர்சன் சார் வந்துட்டு கிளாஸ் போட்டிருக்காரு. அவரது கொஞ்சம் நல்லா தெளிவாக ஈஸியாக புரியும் ஸ்டார்டிங்கில் பார்க்குறவங்களுக்கு. அதே மாதிரி கிறிஸ்தோபா அகாடமி அதுவுமே வந்துட்டு ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி சுரேஷில் புக் வைஸும் போட்டிருப்பாங்க, 6th, 8th, 9th சொல்லிட்டு இந்த மாதிரி புக் வைஸும் போட்டிருப்பாங்க. அதையுமே நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கில் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் வந்துட்டு போட்டு பாருங்கள்.